கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் ரங்கசாமி, நமச்சிவாயம் உள்ளிட்டோருடன் தொடர்ந்து கட்சி அடமானம் வைத்துவிட்டார். கட்சியை தோற்கடிக்க அனைத்து வேலைகளையும் செய்கிறார் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மீது முன்னாள் எம்எல்ஏ சரமாரி குற்றச்சாட்டு. புதுவையில் அதிமுக மாநில துணை செயலாளருக்கும் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டனுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்நிலையில் அக்கட்சியின் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் வையாபுரி மணிகண்டன் தனது ஆதரவாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் பேசும்பொழுது, பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறினாலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முதல்வர் ரங்கசாமியுடன் மாநில செயலாளர் அன்பழகன் தொடர்பில் உள்ளார் என்றும், தொடர்ந்து கட்சியை அடமானம் வைத்துவிட்டதாகவும், கட்சியை தோற்கடிக்க அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாகவும், கட்சி தலைமை தந்த நிதியும் அவர் செலவழிக்காமல் வைத்துக் கொண்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மேலும் கட்சியில் வாக்குகளை குறைத்து வாங்கும் வகையில் செயல்படுகிறார் என்றும், தேர்தல் அங்கீகாரம் பெற தேவையான வாக்குகள் தேவை, நம்முள் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் கட்சிக்காக பாடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். முதல்வர் ரங்கசாமி பல கல்லூரிகளில் பங்குதாரராக உள்ளார். அவரை சுற்றியுள்ள 20 பேருக்கு அதிக சொத்துக்கள் உள்ளது. மக்கள் எப்போதும் கையேந்தி நிற்க முதல்வர் ஆசைப்படுகிறார்கள் என்றும், சிறிது தந்துவிட்டு பெரிய அளவில் கைவசம் அளிப்பதாகவும், கல்வி படித்த குழந்தைகளுக்கும் இங்கு வேலை இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. ஆனால் ரங்கசாமியோ தெருவுக்கு தெரு மதுக்கடைகள், ரெஸ்டோபார் கொண்டு வந்துள்ளதாகவும், புதுச்சேரியை மதுச்சேரியாக்கியுள்ளார் என்றும், மகளிர் இதை நினைத்து பாருங்கள் என்றும், முத்தியால்பேட்டை சிறுமி படுகொலை வழக்கு சரியாக கையாளப்படவில்லை, முதல்வர் இறப்புக்கு வரவில்லை, இரங்கல் தெரிவிக்கவில்லை, அதேபோல்தான் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செயல்பாடும் உள்ளது என்றும், 3 ஆண்டுகளாக பணி ஏதும் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தற்பொழுது தேர்தல் வேளையில் முதல்வர் நமச்சிவாயம் தரும் வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் என்று குற்றம் சாட்டிய அவர், சிந்தித்து வாக்களிப்பது அவசியம் என்றும் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லிக்கு முதல்வர் செல்லாமல் தவிர்த்துள்ளார் என்றும், முதல் கோரிக்கை என்னவென்று எனக்கு தெரியாது என்று முதல்வர் தெரிவிக்கிறார் என்றும், அப்பா பைத்தியசாமி எப்போதும் உதவுவாரா, அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவரே முடிவு எடுப்பார் என்றும், இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றும், மீண்டும் ரங்கசாமிக்கு வாக்கு தந்தால் கூடுதலாக மதுக்கடைகளை தான் திறப்பார் என்றும் அவர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.